அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பே யூபிஐ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் பே யூபிஐ அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி யூபிஐ பின் மூலமாக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதும் சென்ட் பண்ணுறதும் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த அமேசான் பே யூபிஐயும். ஸோ அமேசான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னா அதோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசான் பேன்னு இருக்கும். அது இல்லைன்னா ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அமேசான் பேன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழே நிறைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமேசான் பேன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம அமேசான் யூபிஐயை ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே அமேசான் பே யூபிஐன்னு வந்துருச்சு. கெட் ஸ்டார்டர்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட்டு, செட் யுவர் பின்னு, ஸ்டார்ட் யூஸிங் அமேசான் பே. இதில் நம்ம பின் எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி தான் இருப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு யூபிஐலையும் ஆட் பண்ணாத பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பின்னு செட் பண்ணணும். ஆல்ரெடி ஜிபே, ஃபோன்பேயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டு தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்னு செட் பண்ண தேவையில்லை. இப்போ கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷனை கேட்கும், எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த சிம்முன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலில் 2 சிம் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அதில் எந்த சிம்மு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அமேசான் பேயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் நம்பரில் இருக்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டு தான் லிங்க் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி தான் செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் தேவையோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது இந்த யூபிஐன்னு இல்லை, வேறு எந்த யூபிஐயாக இருந்தாலும் சரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்குது. அதாவது யூபிஐ பின் ஆல்ரெடி செட்டுன்னு இருக்குது. நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் யூபிஐ பின் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். அதனால் புதுசாக இப்போது செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பின் ஆல்ரெடி செட்டுன்னு வந்துருச்சு. யூஸ் மொபைல் நம்பர் டு ரிசீவ் மணி ஃப்ரம் வந்துருச்சு. கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துருச்சு. அமேசான் பேயில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 நம்பர் இருக்கும். அது இல்லாமல் பேங்க் நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். அதுதான் யூபிஐ ஐடி. இப்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட யூபிஐ பின் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ பின் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் வரும். ஸோ எந்த ஒரு யூபிஐ பின்னு பாஸ்வேர்டு போடும் போதுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா கரெக்டான மெத்தடில் இந்த அக்கௌண்ட்டு அமேசான் பேயில் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது நீங்கள் எப்போ போல் நார்மலாக அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கும் சரி, ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற டீட்டெயில் எல்லாமே யூபிஐயில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அமேசான் பே அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது யூபிஐ மூலமாக. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.